In this session, we'll learn about open source software and developers. We will also learn about the benefits of open source software and two open source softwares that are related to network. One is NS2 network simulation tool and the other one is Open NMS, Open Network Management System. We'll be learning these two tools, open source tools in this session. Okay, we have already learned what is open source software in the previous session. So open source software refers to free softwares that come along with the source code. ஒரிஜினலாக உள்ள கோடிங்கோடையே வந்து நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியும் இந்த ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையுமே. ஓகே, ஸோ இட் இஸ் டோட்டலி ஃப்ரீ அண்ட் இஃப் வி ஆர் குவைட் குட் இன் நாலேஜ் ரிகார்டிங் ப்ரோக்ராமிங் we can develop our own code. You can modify the original source code and you can develop a new software based on that, provided you must get proper copyrights from organizations. இதெல்லாமே நம்ம லாஸ்ட் செஷன்ல பார்த்தோம். ஓகே, now we'll learn few software domains. டொமைன்ஸ்னா என்னென்ன கேட்டகரி கீழே இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் வந்து டெவலப் பண்ணுறாங்க, ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணுறாங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஓஎஸ்எஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து எக்ஸ்பான்ஷன் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். So hereafter we'll be frequently using this abbreviation. OSSங்கிற abbreviation அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம். OSS stands for Open Source Software. Okay, so Open Source Software and developers. We are going to learn the different types of developers and the software domains. So first, OSS products or collaboration opportunities. What do you mean by the word collaboration? ரெண்டு மூணு பேர் சேர்ந்து செஞ்சாதான் நம்ம என்ன வேர்ட் யூஸ் பண்ணுவோம்? கொலாபரேஷன்கிற வேர்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஓப்பன் சோர்ஸும் அப்படி தான். ஸோ the owner gives it ஃப்ரீ, எந்த ஒரு காப்பிரைட்டும் இல்லாமல் ஃப்ரீயாக மற்றவங்களும் வந்து ஒரு நல்ல எண்ணத்தோட நல்லா டெக்னாலஜி டெவலப் ஆகணும், இதை பேஸ் பண்ணி இன்னும் புதுசாக கண்டுபிடிங்கிற எண்ணத்தோட கோடிங்கும் கொடுக்குறாங்க. And people based on the coding using their knowledge develop new codings for new outcomes. Okay, so they can improve their skills and build connections in a particular field. So domains that developers contribute. Domains na inge it refers to the categories. Okay, domains refers to the categories here. So domains that developers can contribute to the open source community include, it can be communication tools. So any communication tool, it can be any communication tool with open source. Communication tool ங்கிறதுக்கு example வந்து WhatsApp, Twitter or all communication tools. Okay, or it can be distributed chat, எல்லாமே communication tools கீழே வரும். It can be a distributed revision control systems. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டருங்கிறது ஒரு சென்ட்ரல் பாயிண்டில் சர்வர் இல்லாமல் நிறைய இடத்துலேருந்து சப்போர்ட்டிங் சிஸ்டம்ஸ் நிறைய இருக்கும். வித் தட் யூ கேன் கண்ட்ரோல் இன் அ நெட்ஒர்க். ஓகே, பக் ட்ராக்கர்ஸ், பக் ரெஃபர்ஸ் டு எரர்ஸ். ஸோ ரிப்போர்ட் எரர்ஸ் அப்படிலாம் வரும். ஏதாவது சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலோ நெட்டில் ஏதாவது டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணாலோ வந்து ப்ராப்பராக செய்ய முடியல அப்படின்னா ரிப்போர்ட் எரர் டு மைக்ரோசாஃப்ட் அப்படின்லாம் வரும். சென்ட் அன் எரர் ரிப்போர்ட் டு மைக்ரோசாஃப்ட் அப்படின்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி எரர்ஸ் ட்ராக் பண்ணுறதுக்கு தனியாக ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் நிறைய இருக்குது, சஜஷன்ஸ் கொடுக்கறதுக்கு. ஓகே, அண்ட் டாஸ்க்ஸ்னால் டாஸ்க்னா ஜாப்ஸ், ஆக்டிவிட்டீஸ். ஓகே, டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங் டூல்ஸ். டீபக்கிங் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிமூவிங் த பக்ஸ். ஃபர்ஸ்ட் முந்தின ஆப்ஷன் வந்து பக் ட்ராக்கர்ஸுங்கிறது எரர்ஸை ரெக்கார்ட் பண்ணி வைக்கும், ட்ராக் பண்ணி வைக்கும். டீபக்கிங்கிறது வந்து எரர்ஸை ரெக்டிஃபை பண்ணுறதுக்குள்ள டூல்ஸ். ஓகே, ஸோ ஆல் தெர் ஆர் டிஃப்ரெண்ட் மோர் கேட்டகரிஸ். இங்கே உனக்கு 4 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ தெர் கேன் பி ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் அண்டர் தீஸ் கேட்டகரிஸ். கேட்டகரிஸ்ங்கிற வார்த்தைக்கு பதிலாக இங்கே என்ன வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க? டொமைன்ஸுங்கிற வேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. Now look at these 3 pictures given here. These are the types of open source organizations. Okay, what are these? These are the types of open source organizations. You can write it in your textbook. There is no topic, they have just given the 3 pictures, that's all. Okay, now we'll move on to the first picture that is given at the top. Look at this first one, copyright. Okay, so copyright will be with the owners. Okay, இங்கே பாரு நிறைய ஓனர் இருக்காங்களா? நான் சென்ட்ரல் என்ன இருக்குது? ஓஎஸ்எஸ் ப்ராஜெக்ட் இருக்குது. ஜஸ்ட் நவ் ஐ டோல்ட் யூ OSS stands for Open Source Software Projects. Okay, so software projects வந்து யூசர்ஸ் கிட்ட போய் சேருது, நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட். இட் மே பி லைக் அ ஸ்டார்ட் அப்.
So nowadays it's a fashion, isn't it? So people who finish their degrees or certifications, அவங்க ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து they have a startup. Okay, so startup companies அவங்களா புது ப்ராஜெக்ட்ஸ் டெவலப் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் they all put together, uh, they form a company and they put their full efforts. All of them are equal partners, isn't it? ஸோ அதே மாதிரி 2-3 ஓனர்ஸ் வந்து சேர்ந்து அவங்க தான் அதுக்கு காப்பிரைட், but at the same time they are giving it as free. So original owners avanga dhaan. Okay, for the users. So such OSS projects come under this first category. Now we'll move on to the second category given in the bottom left. So look at the second category. There will be a single owner and many of them contribute. ஏன்னா source code வந்து ஃப்ரீயாக இருக்குது. ஸோ நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணி புது ப்ராஜெக்ட்ஸாக வந்து யூசர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. One simple example is what we learned in 11th standard, Linux. ஸோ லினக்ஸ்லேயே நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா. லினக்ஸ் கோடு வந்து இட் இஸ் டோட்டலி ஃப்ரீ. லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட கோடு வந்து இன்டர்நெட்டில் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு மாடிஃபை இட் அண்ட் ப்ரொடியூஸ் நியூ லினக்ஸ் சாஃப்ட்வேர் வித் யுவர் நேம், யூ கேன் டூ இட். Okay, provided you should have the proper knowledge and proper recognition. Okay, so there will be one single owner, many of them contribute. அந்த ஒரு பேஸ், அந்த ஒரு கோடிங் வச்சுட்டு அவங்க புதுசாக அதை வந்து பேஸாக வச்சு அவங்க புதுசாக நிறைய கோடிங்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி புது சாஃப்ட்வேர், புது அவுட்புட் கொடுப்பாங்க. ஓகே, this comes under the second category. Look at the right side here. Here there are many vendors at the top. So startup organizations இல்லாமல் பட் கம்பெனிஸ்க்கு கீழே இவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ லான்ச் பண்ணுறது கம்பெனிஸ் மூலமாக லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட நேமில், பிராண்ட் நேம்ஸில் லான்ச் பண்ணுவாங்க. பட் இட் வில் பி அன் ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட். ஸோ இண்டிவிஜுவலாக இல்லாமல், ஸோ தே பீப்புள் கம் டுகெதர், prepare some or design some software and they launch it in a popular company's name. ஸோ பாப்புலர் கம்பெனியோட நேமில் அவங்க அதை லான்ச் பண்ணும்போது சீக்கிரம் போய் சேரும் இல்லையா யூசர்ஸ் கிட்ட. ஸோ சச் டைப் ஆஃப் ஓஎஸ்எஸ் ப்ராடக்ட்ஸ் கம் அண்டர் த தேர்ட் கேட்டகரி. ஆனால் பாரு, காப்பிரைட் யார்கிட்ட தான் இருக்குது? ஓனர்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஆனால் யார் மூலமாக தான் அந்த ஓஎஸ்எஸ் ப்ராஜெக்ட் வந்து வெளியில் போகுது? வெண்டார்ஸ் மூலமாக போகுது. வெண்டார்ஸுங்கிறது கம்பெனிஸ் தட் ஹெல்ப் திஸ் இண்டிவிஜுவல் பர்சன்ஸ். ஸோ ஃப்ரீலான்சர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃப்ரீலான்சர்ஸ். அப்படி இல்லாட்டி பீப்புள், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் அவருக்கு வேணும் இல்லை. ஸோ ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு புதுசாக ஒரு ஆப் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி அதை ஒரு பாப்புலர் பிராண்டோட நேம்ஸில் நீங்கள் வந்து அதை கொடுக்கலாம். ஸோ இட் இஸ் ஓப்பன் சோர்ஸ், ஃப்ரீ கோடோட கொடுக்கலாம். நம்ம அப்படி கொடுக்கும்போது இட் கம்ஸ் அண்டர் த தேர்ட் கேட்டகரி. ஸோ தெர் ஆர் 3 types ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ். பிக்சர்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, இதுக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் இல்லை. So you will have to carefully look at these concepts that I have told you a few minutes back. Okay, and note it down in your textbook. Hope you have all received your textbook, or else note it down in a separate piece of paper and you can note it down later in your textbook. Okay, now we'll move on to the picture of how an open source works. So from the left பாருங்க, ஒரு டெவலப்பர் ஒரு ப்ரோக்ராம் வந்து ரெடி பண்ணுறாங்க, ஒரு கம்பைல் பண்ண ப்ரோக்ராம் ரெடி பண்ணுறாங்க, அது ஒரு சோர்ஸ் கோட் ரெண்டையும் சேர்த்தே கொடுக்குறாங்க. And there are many users or developers who can improve the source code and produce it worldwide so that all of them around the world can use the new coding, modified coding oda panna. So this concept is called open source concept. Okay, now we will learn the benefits of open source tools. This is an important 5-mark question and it is an easy 5-mark question in the lesson, the only 5-mark question in the lesson. Okay, there are many open source softwares, so you can select and use any software that suits our needs. நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். So the complete options of the software, எந்த restriction இல்லாம they can be used without any cost or restrictions. In addition to that, we can share our ideas with the team. நம்மளே கோட் ரைட் பண்ணலாம் and you can share it with other people. அதே மாதிரி when we join in a forum, மற்றவங்களோட டெக்னிக்ஸ், ஐடியாஸ், ரைட்டிங் ஸ்கில்ஸும் நமக்கு தெரியும். You can identify the programming techniques of your group members. So you can learn many ideas. You can make yourself more efficient.
and the coding can be groomed na improved, okay, groomed by many members of the enthusiastical members of the group. நிறைய forums இருக்கு, next forums, நிறைய forums இருக்கு. So when you join in those forums நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். only thing is that you should have an interest in that. ஸோ நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த சாஃப்ட்வேர் சரியாக ஒர்க் ஆகலை, எரர் காண்பிக்குது அப்படின்னா, இஃப் வி ரிப்போர்ட் த ப்ராப்ளம்ஸ், அந்த குரூப் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்தே அதை குயிக்காக வந்து அதை ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க. குயிக்லி மெண்டட்னா ரெக்டிஃபைடு, மெண்டட்னா இங்கே என்ன அர்த்தம், ரெக்டிஃபைடுன்னு அர்த்தம். ஓகே, யூ கேன் ஆல்சோ ஆட் மோர் ஃபீச்சர்ஸ் டு த சாஃப்ட்வேர். ஸோ மெனி ஆஃப் தெம் ஆர் யூசர் ஃப்ரெண்ட்லி, ஈஸி யூஸில் தான் இருக்கும். ஓகே, so you have to learn all these points for 5-mark question. I hope it is easy only. So this session's assignment is you must learn this benefits of open source software and tools. Okay, so எவ்வளவுதான் நம்ம benefits கொடுத்தாலும் there are some disadvantages. like so beginner-ஆ இருக்கீங்க, உங்களுக்கு கோடிங் வந்து சரியா பண்ண தெரியலனா it is difficult to work with. ஸோ உங்கள் டீமில் இருக்கிற மற்றவங்க எல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்து நீங்கள் இப்போ தான் கற்றுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் there will be some problems. and exchange of files to other software. ஸோ ஒரு பர்டிகுலர் பிளாட்ஃபார்மில் க்ரியேட் பண்ணது இன்னொரு பிளாட்ஃபார்மில், இப்போ ஆண்ட்ராய்ட் மொபைலுக்குன்னு டெவலப் பண்ணியிருக்கிற ஆப் ஐஓஎஸ்லேயும் அது வந்து ஒர்க் ஆகணும். ஸோ அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் டிஃபர் ஆகும்போது ஃபைல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்க்கணும். அண்ட் சம்டைம்ஸ் லேக் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி வில் பி தேர். ஏன்னா நிறைய பேர் இருக்கிறதுனால நான் பொறுப்பு இல்லை, நீ பொறுப்பு இல்லைன்னு டீம் மெம்பர்ஸ்குள்ள ப்ராப்ளம்ஸ் வந்தால் சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ யார் ரெக்டிஃபை பண்ணுறது? நோ சிங்கிள் பர்சன் வில் டேக் அப் த ரெஸ்பான்சிபிலிட்டி. இது ஒரு குரூப் டீம் எஃபர்ட் இல்லையா? அப்படிங்கிற பட்சத்தில் யூ கேனாட் பிளேம் ஒன் பர்சன். ஸோ சர்வீஸ் ப்ராப்ளம்ஸ், ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி, யாராவது ஒருத்தர் கீழே இருந்துச்சுன்னா தட் வில் பி பெட்டர் இன் சச் கேசஸ். பட் ஆனால் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது டிஸ்அட்வான்டேஜஸை விட. ஸோ திஸ் இஸ் ஸ்டில் இன் த மார்க்கெட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ். சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஆர் ஹியர். யூ மஸ்ட் லேர்ன் இட் ஃபார் 3-mark question. NS2 இப்போ நம்ம கற்றுக்க போகிறோம். ஓப்பன் NMSும் we are going to learn now. ஓகே, Ubuntu நமக்கு ஏற்கனவே தெரியும், we have already seen in 11th standard. MySQL you will be learning it in 3rd lesson. It's a practical session, I have left it out. So when you come to school we will be learning this MySQL practical session. ஸோ பிடிஎஃப் கிரியேட்டர், ஓப்பன் ஆஃபீஸ் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். GNU கிளாஷ், பிளெண்டர், ஆடசிட்டி சாஃப்ட்வேர், அதெல்லாம் ஆடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்குள்ள சாஃப்ட்வேர்ஸ், ஆடியோசிட்டி அப்படிங்கிறதெல்லாம், மொசில்லா, ஃபயர்ஃபாக்ஸ், ஆண்ட்ராய்டு, PHP எல்லாமே லினக்ஸ், ஆண்ட்ராய்டெலாம் லினக்ஸ் பேஸ்ட்லேருந்து வந்தது தான். and Magento and so on. Okay, these are the examples of open source softwares. Application softwares, there are two types of software, system software as well as application softwares, isn't it? So these are all some open source application softwares. You will have to learn this for 3-mark question. Okay, I said that we are going to learn two important open source softwares in this session. One is NS2 and the other one is Open NMS. Now we'll move on to NS2. NS2 stands for Network Simulation Tool. இங்கே வந்து NS2 கொடுத்துருக்காங்க. NS1 NS2 ரெண்டுமே இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அட் ப்ரெசன்ட் வி ஆர் யூஸிங் NS3 வெர்ஷன்ஸ் தான்ப்பா, வேறு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. அண்ட் NS4 வந்து இட் இஸ் அண்டர் ப்ராசஸ். ஸோ ப்ரெசன்ட்லி வி ஆர் யூஸிங் NS3, ஆனால் புக்கில் இன்னும் NS2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இட் இஸ் அன் இன்ட்ரோடக்ஷன் தான். இந்த சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணிலாம் பார்க்க போகிறது கிடையாது, இதோட டெமோஸ்ட்ரேஷன்ஸ்லாம் ஒன்று பார்க்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் அ தியரட்டிக்கல் வியூ ஆஃப் போட் த சாஃப்ட்வேர். Okay, as the name suggests, NS2 stands for Network Simulation. Okay, network-னா என்னன்னு உனக்கு தெரியும், நிறைய சிஸ்டம்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கிறது, நிறைய டிவைசஸ் சேர்ந்து கனெக்ட் பண்ணியிருக்கிற ஒரு நெட்ஒர்க் தான் வந்து குளோபல்னு சொல்கிறோம். அதே குளோபல் நெட்ஒர்க், இன்டர்நெட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நெட்ஒர்க்கில் வந்து சிமுலேஷனுங்கிறது வந்து சப்போஸிங் யூ ஹாவ் 100 சிஸ்டம்ஸ். ஸோ எல்லா சிஸ்டம்க்கும் டேட்டா ப்ராப்பராக போகுதா, டேட்டா சென்ட் ஆகுதா, ரிசீவ் ஆகுதா அப்படிங்கிறது வந்து நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது. ஒயர் வழியாக டேட்டா போகிறதுலாம் நம்மளால் பார்க்க முடியுமா என்ன? பார்க்க முடியாது இல்லையா? ஸோ அப்போ ப்ராப்பராக டேட்டா சென்ட் ஆகுது, ரிசீவ் ஆகுதுங்கிறது ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மில் கொடுக்கறதுக்கு தான் வந்து சிமுலேஷனுங்கிற டூல். சிமுலேஷனுங்கிறது வந்து உண்மையாக அது பார்க்க முடியாது, ஆனால் அது வந்து உண்மையாக இருக்கிற மாதிரி காண்பிக்கிறதுக்கு தான். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மொபைலில்
அவங்க மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கிறப்ப 2 ஆரோ இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அப்லோடிங்க்கு ஒரு ஆரோ, டவுன்லோடிங்க்கு ஒரு ஆரோ. ஸோ நம்ம வந்து பார்க்கும்போது டவுன்லோட் ஆகுது அப்படின்னா வந்து அந்த ஆரோ வந்து பிளிங்க் ஆகுது. பட் இட் டசன்ட் மீன் தட் அந்த ஆரோ டவுன்லோட் அந்த ஆரோ பிளிங்க் ஆகுறதுனால அது வழியாக தான் உள்ள ஃபோனுக்குள்ளே வருதுங்கிறது கிடையாதுல்ல. அது சும்மா ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். அதை தான் சிமுலேஷன்னு சொல்கிறோம். சரியா? ஸோ உண்மையாக உள்ள டேட்டா வந்து இட் கோஸ் அஸ் பைனரி ஃபார்மில் தான் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? தட் வாஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஸோ இதை வந்து கண்ணால் நம்மளால பார்க்க முடியாது. ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்குள்ள ஒரு சிமுலேஷன் டூல் தான் வந்து. சிமுலேஷனுங்கிறது என்னது? உண்மை இல்லாத ஒன்று எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்குமோ அதை அப்படியே ரியலாக காண்பிக்கிறது. பட் இட் இஸ் நாட் ரியல். ஓகே, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம் இந்த சிமுலேஷனுக்கு வந்து. யூ கோ டு மால்ஸ், கேம்ஸ்லாம் விளையாடுறீங்க, லைக் ரைடிங் அ பைக், அதெல்லாம் விளையாடுறீங்க. உங்கள் முன்னால் ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, யூ சிட் ஆன் அ பைக். ஸோ ரியலாக வந்து பைக் ஓட்டுற மாதிரியே உங்களுக்கு அந்த ஃபீல் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? தட் இஸ் கால்ட் சிமுலேஷன். உண்மை இல்லாத, ஆக்சுவலாக உண்மையாக அந்த மாதிரி பைக் ஓட்டலாம் தான், அப்படி தானே? பட் இட் இஸ் நாட் ரியல். ஓகே, ஸோ உண்மை இல்லாத ஒன்றா உண்மையாக காண்பிக்கிறது தான் என்ன சொல்லுவாங்க? சிமுலேஷன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நெட்வொர்க் சிமுலேஷனுங்கிறது என்னது? ஒரு நெட்வொர்க்கில் நிறைய சிஸ்டம்ஸ் இருக்குது. இந்த சிஸ்டம்ஸ்குள்ளே ப்ராப்பராக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதாங்கிறதுலாம் வந்து நம்மளால் வந்து அந்த பைனரி ஃபார்ம்லையோ இல்லை எலக்ட்ரிக்கல் ரெப்ரசன்டேஷன்லையோ நம்மளால் பார்க்க முடியாது. அதை ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்முக்கு காண்பிக்கிறதுக்குள்ள சாஃப்ட்வேர்ஸ் தான் என்னது? இந்த நெட்வொர்க் சிமுலேஷன் டூலும் இதுக்கப்புறம் படிக்க போகிற சாஃப்ட்வேர் ஓப்பன் என்எம்எஸும். If you have any doubts regarding this, I can clear it out in the Zoom online meeting. Okay. Now, NS2 is a method whereby as it is a software program that models the activities of a network. ஒரு நெட்வொர்க்குள்ள என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குதுங்கிறத ஒரு மாடல் மாதிரி காண்பிக்கும். ஸோ எப்படி அது காண்பிக்கும்? இட் கேல்குலேட்ஸ் த கம்யூனிகேஷன் பிட்வீன் த டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் ஆப்ஜெக்ட்ஸ் சச் எஸ் யுவர் ரவுட்டர்ஸ். நோட்ஸுங்கிறது உன்னோட கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ், மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே நோட்ஸ் தான். நம்ம படிச்சிருக்கோம் நோடு ஹோஸ்ட் எல்லாம். ஸோ அதெல்லாம் வந்து இட் இஸ் இன்டர்ன் கனெக்டட் டு த ஸ்விட்சஸ், ரவுட்டர்ஸ் அண்ட் ஸோ ஆன். ஆக்சஸ் பாயிண்ட்ஸுங்கிறது வந்து நம்ம எல்லா இப்போ ஹையர் செகண்டரி பிளாக்ல இருக்கிற எல்லா இதுவும் சேர்ந்து ஒரு ஆக்சஸ் பாயிண்டில் போய் ஜாயின் ஆகும். அதுலேருந்து இட் கோஸ் ஆன் to the ISP. Okay, so a network simulator is a software program that replicates உள்ள என்ன நடக்குதுங்கிறத ஒரு ரெப்ளிகா, ஒரிஜினல் கிடையாது, ரெப்ளிகாங்கிறது டூப்ளிகேட். ஸோ டூப்ளிகேட்ஸ் த ஃபங்க்ஷனிங். உள்ள என்ன நடக்குதுங்கன்னு நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஒயருக்குள்ளே டேட்டா போகுதா அப்படின்னு கண்ணால் பார்க்க முடியாது. பட் இட் வில் ஷோ யூ, ஒரு ஆரோ மார்க் வச்சு காண்பிக்கும். ஸோ டேட்டா ஃப்ளோ ஆகிட்டுருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். சரி. So in simulators, the computer network is typically demonstrated with devices, traffic, etc. and the performance is evaluated. ஸோ அதனால தான் எத்தனை டேட்டா வந்து எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னெலாம் நமக்கு வந்து காண்பிக்கிறாங்கல்ல, எத்தனை MBPS அப்படின்லாம் காண்பிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம மொபைலில் வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குதா? 3 பாயிண்ட்ஸ்னால் டவர் 3 பாயிண்ட் தான் இருக்குது, 4 பாயிண்ட் தான் இருக்குன்னா உண்மையிலுமே அப்படிலாம் கிடையாது. எவ்வளோ சிக்னல் ஸ்ட்ரென்த் இருக்கோ அதை பொறுத்து அவங்க ரெப்ரசன்டேஷன் தான் கொடுக்குறாங்க. அதை தான் சிமுலேஷன்னு சொல்கிறேன் நான். சரியா? ஸோ ஒரு நெட்ஒர்க்குங்கிறது சும்மா ஒரு 20-30 கம்ப்யூட்டர்ஸ் வச்சு பண்ண போகிறதில்ல. ஆர்கனைசேஷன்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் நெட்ஒர்க்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் வில் பி தேர் இன் அ நெட்ஒர்க். ஓகே, ஸோ அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு எல்லா இதுவும் ப்ராப்பராக இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கா, ப்ராப்பராக டேட்டா ஃப்ளோ போகுதா. ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு இன்டர்நெட்டே வரலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரிமோட் டெஸ்க்டாப் எடுத்து அவங்க சிஸ்டம், அவங்க ஃபிசிக்கலாக அவங்க இடத்துக்கே போகாமல் சர்வர் ரூமில் இருந்தே அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் வந்து இந்த டூல்ஸ் எல்லாம் நமக்கு கட்டாயம் தேவை. ஓகே, ஸோ திஸ் நெட்வொர்க் பேராமீட்டர்ஸ் டிஃபைன் த ஸ்டேட் ஆஃப் த நெட்வொர்க். ஸோ நோடு எங்கே இருக்குது, ஒவ்வொரு இதுவும் வந்து பாயிண்ட்ஸாக காண்பிக்கிறாங்களா. அனிமேட்டடாக நீங்கள் எவ்வளோ பார்க்குறீங்க ஃபிலிம்ஸில், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் பார்க்குறீங்க இல்லையா, அங்கங்கே வந்து சிஸ்டம்ஸ் இருக்கிற மாதிரி எல்லாம் அனிமேட்டடாக இருக்கும் எல்லாமே. ஸோ ரியலாக இருக்கிற டேட்டாவை எடுத்து அதை வந்து ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்முக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு டாட் லைன்ஸாக போகும், டேட்டா வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ திஸ் சிக்னிஃபிகண்ட் அவுட்புட் ஆஃப் திஸ் சிமுலேஷன் இஸ் த ட்ரேஸ் ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேட்டாலாம் எதில் ஸ்டோர் ஆகிருக்குன்னா ட்ரேஸ் ஃபைல்ஸ்.
ட்ரேசிங்னா என்ன பண்ணுவோம், போகுதா டேட்டா கரெக்டாக போகுதான்னு வந்து ஒரு மானிட்டர் பண்ணுறதுக்கு தான் ட்ரேஸ் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ இட் கேன் டாக்குமெண்ட் எவ்ரி இன்சிடென்ட் தட் ஹேப்பன்ஸ் இன் த சிமுலேஷன் அண்ட் இட் இஸ் லேட்டர் யூஸ்ட் ஃபார் அனாலிசிஸ் எக்ஸாமினேஷன். திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஷின். வாட் ஆர் ட்ரேஸ் ஃபைல்ஸ்? ஓகே, சிமுலேஷன் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஃபைல்ஸ் எல்லாம் உள்ள என்ன ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும், ட்ரேஸ் ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. ட்ரேஸ் ஃபைல்ஸ் வந்து நெட்வொர்க்கில் ஒவ்வொரு நோடும் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுது, ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் அங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஃபைல்ஸ் எடுத்து நம்ம அடுத்து வந்து ரிவ்யூ பண்ணிக்கலாம், ஏதாவது ப்ராப்ளம்னா ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஸோ NS2 வந்து எப்படி சொல்கிறாங்க, நெட்வொர்க் சிமுலேட்டர் வெர்ஷன் 2. ஓகே, ஸோ இட் இஸ் யூஸ்ட் ஃபார் எக்ஸ்ப்ளோரிங் யுவர் நெட்வொர்க். இட் இஸ் ஓப்பன் சோர்ஸ் டூல். ஸோ இந்த NS2 வந்து எந்த ரெண்டு சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஓடிக்கிள், ஆப்ஜெக்டிக்கிள் அண்ட் C++ங்கிற லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை நான் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணேன்னு பாரு, ஓடிக்கிள்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணேன். TCLல வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், டிக்கிள்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், சரியா? ஸோ இட் இஸ் சிமிலர் டு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், பைத்தான் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். நம்ம ஜாவா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் 11th படித்தோம் இல்லையா? So this tickle software is also similar to scripting language using Perl or Python. Okay, so the object orientedங்கனால O எக்ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, TCL actually stands for Tool Command Language. டெக்ஸ்ட் புக்கில் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. TCL actually stands for Tool Command Language. O stands for Object Tool Command Language. இதை நம்ம TCL வந்து ஆக்சுவலாக எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், டிக்கிள்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே, and NS2 works on Windows and Linux platforms. NS2 இந்த சாஃப்ட்வேர் வந்து விண்டோஸ் ஓஎஸ்லேயும் ஒர்க் பண்ணும், லினக்ஸ் ஓஎஸ்லேயும் ஒர்க் பண்ணும். அண்ட் இட் சப்போர்ட்ஸ் போத் வயர் நெட்ஒர்க்ஸ், வயர்லெஸ் நெட்ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணும். இட் ஆல்சோ யூசஸ் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ், ஏபிஐயும் யூஸ் பண்ணும். API stands for அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். வேறு ஒரு அப்ளிகேஷனில் கூட இதை நம்ம எம்பர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, அண்ட் யூ கேன் கெட் டிசையர்ட் அவுட்புட். வாட் இஸ் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்? CLI நம்ம ஏற்கனவே படிச்சுக்கோம். MS DOSலலாம் பார்த்தீங்கன்னா டாஸ் ப்ராம்ப்ட் ஸ்டார்ட் மெனு ரன்னில் போய் CMD கொடுத்தீங்கன்னா பிளாக் ஸ்க்ரீன் மட்டும் வரும். அதில் கீபோர்ட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நம்மளால் என்ன யூஸ் பண்ண முடியாது, மவுஸ் யூஸ் பண்ண முடியாது இல்லையா? அதுதான் என்ன சொல்லுவோம், கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ NS2 அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ்லேயும் இருக்குது, கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்லேயும் இருக்குது. ஸோ API stands for Application Programming Interface. All these expansions are not there in the textbook. You must note it down. Now we'll move on to the last topic. It is Open NMS. ஸோ ஓப்பன் NMS ஸ்டாண்ட்ஸ் ஓப்பன் சோர்ஸ், அதனால் ஓப்பன்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. NMS ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதுதான் செகண்ட் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறது. இட் இஸ் அ ஃப்ரீ சாஃப்ட்வேர், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தட் இஸ் யூஸ்ட் ஃபார் நெட்வொர்க் மானிட்டரிங் அண்ட் மேனேஜிங் த நெட்வொர்க். ஸோ இட் வாஸ் டெவலப்ட் பை த ஓப்பன் NMS குரூப். அந்த குரூப்போட நேமே அப்படி வச்சுருக்காங்க, ஓப்பன் NMS குரூப் ஃபார் ட்ரைனிங் சப்போர்ட். நெட்ஒர்க்கில் ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு சப்போர்ட், நெட்ஒர்க் சப்போர்ட். ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா ரிமோட் சப்போர்ட் அங்கேருந்தே வந்து சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. எனி டெஸ்க் அந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு இல்லையா, ரிமோட் சாஃப்ட்வேர். ஸோ அது மூலமாக நம்மளோட டெஸ்க்டாப்பே அவங்க எடுத்துருவாங்க, நம்மளோட சிஸ்டமோட அந்த ஸ்டார்டிங் ஸ்க்ரீனே அவங்க கீழே இருக்கும், அவங்க அங்கேருந்தே ஆப்ரேட் பண்ணி சால்வ் பண்ணி கொடுப்பாங்க, சரியா? So the goal is to actually give a distributed, scalable application platform for all users, for all features like fault கண்டுபிடிக்கிறது, configuration, accounting, performance, security. அக்கௌண்டிங்கிறது வந்து எவ்வளோ யூசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் நமக்கு வருது இல்லையா? ஸோ அது எல்லாமே ஒன்றும் இல்லை, டெய்லி வென் யூ ஹாவ் 2 GB ஆஃப் டேட்டா, 80% டேட்டா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படிலாம் மெசேஜ் வருது இல்லையா நெட்ஒர்க்கில். ஆல் தீஸ் கம் அண்டர் திஸ் கேட்டகரி ஒன்லி. ஓகே, ஸோ ப்ரெசன்ட்லி த எம்ஃபசிஸ் இஸ் ஆன் ஃபால்ட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ எரர்ஸ் இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி பண்ணுறது. ஸோ அதுக்கு எரர்ஸ் என்ன எரர்னு டிடெக்ட் பண்ணி அதுக்கு பாசிபிள் சொல்யூஷன்ஸ் வந்து கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் இப்போ அதிகமாக வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஓகே, ஸோ இட் கேன் ஈவன் மேனேஜ் tens to thousands of devices from a single server. ஓகே, and there can be a group of servers தான் cluster of serversன்னு சொல்கிறாங்க. ஸோ அன்லிமிட்டெட் டிவைசஸ் பண்ணலாம், பட் வித் மெனி சர்வர்ஸ். ஓகே, சிங்கிள் சர்வர்லேருந்து
10லேருந்து 1000 வரைக்கும் டிவைசஸ் கனெக்ட் பண்ணலாம். இதேமாதிரி நிறைய சர்வர்ஸ் குரூப் ஆஃப் சர்வர்ஸை வச்சு மெயின்டைன் பண்ணலாம், அன்லிமிட்டெட் டிவைசஸ். ஓகே, ஸோ இட் ஹேஸ் அ டிஸ்கவரி என்ஜின். அது ரொட்டீனாக எல்லா டிவைசஸும் ப்ராப்பராக ஒர்க்கிங்கில் இருக்கா, கனெக்டிங்கில் இருக்கா, இது எல்லாமே வந்து மேனுவல் வித்தவுட் ஆப்ரேட்டர் இன்டர்வென்ஷன், மேனுவலாக ஹியூமன் பீயிங்ஸ் போய் செக் பண்ணாமலே ஆட்டோமேட்டிக் செக்கிங் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் ரிட்டன் இன் ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் and it is issued under the license GNU. நம்ம லாஸ்ட் செஷனில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைசன்சஸ் இருக்குது, ஓப்பன் சோர்ஸ் லைசன்சஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் ஒரு டைப் தான் GNU, ஜென்ரல் பப்ளிக் லைசன்ஸ். ஓகே, ஸோ ஓப்பன் NMS is the world's first software to monitor network. You must learn it for one word. வேர்ல்ட்லே முதல் சாஃப்ட்வேர் வந்து நெட்ஒர்க் மானிட்டரிங்க்கு வந்து அதிகமாக மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது ஓப்பன் NMS சாஃப்ட்வேர்ஸ் தான். And there are two types of open NMS. One is called Meridian and the other one is called Horizon. Meridian and Horizon. So நல்ல ஸ்டெபிலிட்டி, லாங் டேர்ம் சப்போர்ட் இருக்கணும்னா we will have to choose Meridian. It is suitable for business people and enterprises. ஓகே, மெரிடியன்கிறது. ஹொரைசான் வந்து புதுசாக நிறைய கொண்டு வராங்க, பட் ஸ்டில் இன் யூசஸ் மெரிடியன் ஒன்லி. Okay, so Horizon la it is best for ecosystem monitoring and all that, IT ecosystem monitoring and all that. We use Horizon version of Open NMS. Okay, Open NMS was released in 1999 by that Open NMS group by Steve Giles, Brian Weaver and Luke Rentfuss. So in 1999 release பண்ணிட்டாங்க, but this group was created in 2004. Open NMS group was created by Balog, Matt Broweski and David Hestes. So we have already learnt this Open NMS is written using Java programming language and it can run in all type of platforms. Platforms nale OS சொல்றாங்க. Okay, so it can give you event management, notifications, discovery, provisioning, service monitoring, data collect பண்ணி கொடுக்கும். So it has won a lot of awards for the best open source software, Open NMS. ஸோ அந்த நெட்ஒர்க் ஃபீல்டுக்குள்ளே நம்ம போனால் தான் இந்த ஓப்பன் NMSோட பெனிஃபிட்ஸ், இதோட எவ்வளோ பெரிய பாசிட்டிவ் இது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஓப்பன் NMS has 3 main functional areas. You must learn it for 3 mark question. First one is service monitoring. ஸோ எல்லா டிவைசஸும் வந்து நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணியிருக்கிற எல்லா டிவைசஸும் அதுக்குள்ளே சர்வீசஸ் ப்ராப்பராக பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்க்கும். அண்ட் யூஸிங் த ப்ரோட்டோகால்ஸ் ICMP, HTTP, DNS, etc. The second one is data gathering using SNMP. We have already learned this protocols. Do you remember? ICMP stands for Internet Control Message Protocol. SNMP stands for Simple Network Management Protocol. And JMX is different for you, isn't it? JMX stands for Java Management Extensions. ஏன்னா ஓப்பன் NMS நம்ம எந்த சாஃப்ட்வேரில் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கோம், ஜாவா லாங்குவேஜில் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ JMX பக்கத்தில் நோட்டட் டவுன், it stands for Java Management Extensions. So it can also manage events, upcoming events like network updates, அதெல்லாம் வந்து அதை மேனேஜ் பண்ணிக்கும், நோட்டிஃபை பண்ணோம். பர்டிகுலர் சாஃப்ட்வேர் அப்டேட்டு நெட்ஒர்க்கில் அது எல்லாமே நோட்டிஃபை பண்ணும். கம்ப்ரைசஸ் ஆஃப் அலார்ம் ரிடக்ஷன், ரொபஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட், ரொபஸ்ட்னா ஸ்ட்ராங். ஸோ அனௌன்ஸ்மெண்ட் சிஸ்டம்ஸ் வித் ஆக்சலரேஷன்ஸ், டியூட்டி ஷெட்யூல்ஸ். ஸோ ப்ராப்பராக டைம் ஷெட்யூல் பண்ணி அந்த டைமில் ஆட்டோமேட்டிக்காக பாப்பப் ஆகிற மாதிரி அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓப்பன் NMS இஸ் ரெகக்னைஸ்ட் ஃபார் இஸ் ஸ்கேலபிலிட்டி. எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுதான் ஸ்கேலபிலிட்டி. எந்த பிளாட்ஃபார்மில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இன் லார்ஜ் நம்பர்ஸ். தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். கம்மியான சிஸ்டம்ஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படின்னா இல்லை, எவ்வளோ நிறைய சிஸ்டம்ஸ் வேணாலும் நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணினாலும் இட் வில் ஒர்க். அதுதான் ஸ்கேலபிலிட்டின்னு சொல்கிறோம். தௌசண்ட்ஸ், டென்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் சிஸ்டம்ஸ்லேயும் வந்து நெட்ஒர்க்லேயும் வந்து அது ஒர்க் ஆகும். அண்ட் தட் இஸ் கால்ட் ஸ்கேலபிலிட்டி. So though it can be easily used to handle a small SMB network, it is also accessible enough to be used in place of large enterprises as well. Okay. Such as HP OpenView, IBM Micromouse, IBM Tivoli, underline all this. Okay, HP OpenView. So there are enterprise products like HP OpenView, IBM Micromouse and IBM Tivoli. Underline all this for one word.
So with this we are finishing the topic open source software. Moving to open source hardware. There are many hardwares that are available as open source. So that அதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்து புதுசாக இன்னோவேட்டிவாக கொண்டு வரலாம். ஹார்ட்வேர் சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ in this period of increased competition and there are many cyber crimes, இன்டர்நெட்டில் பண்ணுற crimes தான் என்ன சொல்கிறோம், சைபர் கிரைம்ஸ்ன்னு சொல்கிறோம். Okay, so we will have to manage spy hardwares. நமக்கே தெரியாமல் ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு பெரிய கம்பெனிலெல்லாம் வந்து ஸ்பை ஹார்ட்வேர்ஸ், எக்ஸ்ட்ராவாக ஹார்ட்வேர்ஸ் நிறைய வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் த்ரெட்ஸ், இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் நிறைய நம்ம ஓப்பன் சோர்ஸ் ஹார்ட்வேர்ஸும் வந்து தே ஹவ் ஸ்டார்டட் ப்ரொடியூசிங் இட். ஓகே, ஸோ ஓப்பன் சோர்ஸ் ஹார்ட்வேர் டெக்னாலஜி ஹெல்ப்ஸ் இன் சச் த்ரெட்ஸ். In this technique, we get the components of the hardware and its circuit diagram so that we can remove suspicious spyware if it is found. Okay, ஸோ ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுறோன்னா அது ப்ராப்பராக கான்ஃபிகர் பண்ணி அதோட நம்பர்ஸ், யூனிக் நம்பர்ஸ் எல்லாம் இதோடு இருக்கும். ஸோ வேறு ஏதாவது அதே மாதிரி ஒரு டிவைஸ் கனெக்ட் ஆனால் ஸோ அது நம்ம கம்பெனி ப்ராடக்ட் இல்லைங்கிறது நமக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஓப்பன் சோர்ஸ் ஹார்ட்வேர். So with this we have come to the end of the lesson. Read the topics that are discussed today and learn the benefits of open source for big question. There are many one words to be learnt. All those I have underlined, you must learn it for one words as well.